Hey guys, welcome back to another video, day 4 of journaling. So in case நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவுமே என்னுடைய ஜேர்னலிங் ரொட்டீனை இந்த சேனலில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய். அண்ட் as ஆல்வேஸ் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஆனுவல் ட்ராக்கரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அகெயின் இன்னைக்கு வந்து வாஸ் அ குட் டே. ஸோ க்ரீன் ஃபார் வெல்னஸ் ட்ராக்கர் அண்ட் மூட் ட்ராக்கர் ஆல்சோ. Next, let's do the meal tracker. So நம்ம எழுதி கலர் கோடிங்குமே கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஃபுட் பார்க்கில் வந்து wasn't so good because நான் வந்து மதியானம் குக் பண்ணல. நேற்றுக்கு இருந்த பேலன்ஸ் ஃபுட் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து, ஸோ அதை வச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் அது வந்து இன்னும் ஹங்கரை வந்து தூண்டி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங் ஐ ஹேட் பிரெட் டோஸ்ட் அண்ட் அகெயின் நைட் ஹெவியாக சாப்பிட்டேன். இது எல்லாமே நான் மத்தியானம் ஒழுங்காக சாப்பிட்டேன்னா அது எதுவுமே நடக்காது. ஸோ அங்கே தான் பிரச்சனை நடந்துங்கிறனால அங்கே வந்து நான் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹோப் ஐ வில் நாட் ரிப்பீட் இட் இன் த நெக்ஸ்ட் டேஸ். பட் இன்னைக்கு கொஞ்சம் குக்கிங்க்கு ரெஸ்ட்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணலாம். Tracking emotions. எமோஷன்ஸ் ட்ராக்கிங் முடிச்சாச்சு. இன்றைக்குமே வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் இருந்துச்சு எமோஷன்ஸ். பட் there was one time compassion and fear வந்துச்சு. mainly because எபிபாக்கு உடம்பு சரியில்லை. ஸோ கொஞ்சம் கம்பேஷன் அண்ட் ஃபியர் அதுக்காக தான் வந்தது. அண்ட் வாட்ஸ் நியூ டுடேல இன்னைக்கு வந்து நிறைய தண்ணி குடித்தேன். ஏன்னு தெரில, மேபி பெங்களூர் இஸ் ஸோ ஹாட்னு கூட சொல்லலாம். பட் தெரியல, நான் வந்து 2 liters குடிக்கிறதே யோசிச்சு அளவு எடுத்து குடிப்பேன். பட் இன்னைக்கு ரொம்பவே நிறைய குடிச்சேன்னு தோணுச்சு. ஸோ அதான் ஸ்பெஷல். அண்ட் தென் ஹாப்பினஸ் ஜால எகெயின் யூடியூப் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பிகாஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு காமெண்ட் ஃபார் மை கண்டென்ட்னு வந்தப்போ இட் ரியலி டச் மை ஹார்ட். ஸோ சரண் குமார், இஃப் யூ வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, your content is so good and unique. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அதனால அந்த கமெண்ட்டையும் நான் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் மிஸ் த டேட், என்னைக்கு இது வந்துச்சுன்னு. ஸோ இட் ஹேப்பன்ட் ஆன் 4th April. அதையுமே நம்ம எழுதிப்போம். ஸோ ஐ டோன்ட் மிஸ் தேட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் நமக்கு வந்து பெருசாக கமெண்ட்ஸே வராதா. ஸோ 1-2 வர்றதும் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் நம்ம வந்து ஸ்லீப் ட்ராக்கர் அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. நானுமே சீக்கிரமாக தூங்கணும்னு நினைக்கிறேன். பட் அது நடக்கவே மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு வந்து 11 o'clock மாதிரி தூங்க படுத்துட்டேன். பட் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அந்த டைமுக்கு வந்து நம்ம செட் ஆகிட்டோம் போல். அது எப்படி நான் வந்து 11 இல்லை 10 ஏர்லியாக ஸ்லீப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதில் வந்து ஐம் லேக்கிங் அ லாட். அண்ட் தென் நம்ம வந்து நம்மளுடைய ஹேபிட் ட்ராக்கர் அப்டேட் பண்ணலாம். ஹேபிட் ட்ராக்கர் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். லைக் பைபிள் ஜர்னலிங், ஒர்க் அவுட், ஃபுட் கேர், ஸ்கின் கேர் புதுசாக எனக்கு பண்ணியிருந்தேன். அண்ட் தென் 5K ஸ்டெப்ஸ், 7K ஸ்டெப்ஸ் ப்ளஸ் நடந்திருக்கேன். அண்ட் தென் 2 liter ப்ளஸ் வாட்டரே குடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே குட்டாக போச்சு. எதில் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணால் ரீடிங் புக் போன மந்த்துமே நான் வந்து ஒழுங்காக பண்ணல. ஸோ இந்த மந்த் அட்லீஸ்ட் அது பண்ணணும்னு நினச்சேன். பட் இன்னுமே அதனுடைய ரொட்டீனில் நான் வந்து இன்கார்பரேட் பண்ணல. அதில் ஹேவ் டு ரியலி ஃபோக்கஸ் ஆன். அண்ட் தென் நோ டயரி அண்ட் சுகர். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து நோ டயரி அண்ட் சுகர் இந்த டே 4th April அப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை. அட்லீஸ்ட் டுமாரோ லெட் மீ ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் ஸோ மற்ற மாதிரி இட் வாஸ் ஆல் குட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஜர்னலிங். ஸோ 4th April இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ளாரல் டிசைன் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். புதுசாக இந்த டிசைனுமே நம்ம போடல. ஐம் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் திஸ் லைன் அண்ட் மேக்கிங் அ ரெக்டாங்கிள். இன்னைக்கு வந்து ஸ்வெட் டேன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் என்னோட பாடி வந்து ஈஸியாக ஸ்வெட் ஆகவே ஆகாது. பட் இன்னைக்கு மார்னிங்லேருந்தே ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. மேபி பிகாஸ் இட்ஸ் வெரி ஹாட். பட் தெரியலங்க. ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அண்ட் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் அண்ட் மோரோவர் இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணப்போ எனக்கு இவ்வளோ நாள் ஸ்வெட் ஆகாத மாதிரி ஸ்வெட் ஆச்சு. ஸோ சம்திங் தட்ஸ், இது வந்து ஒரு விஷயமான உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு அது ஒரு விஷயம் தான் தோணுது. ஸோ அதுக்காக நான் எழுதியிருக்கேன். அண்ட் தென் இந்த 2 சைட்லேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால நம்ம வந்து அதுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு டிசைனை போட்டு வச்சோம். இது பிளாக்ல போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ. ஓகே,
How's it? வேணா நம்ம பிளாக்ல டாட்டட் லைன்லாம் கொடுக்கலாம், பட் இப்போதைக்கு எதுவும் வேணாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ் நம்ம ஜேர்னலிங் முடிச்சாச்சு. ஜேர்னலிங்கில் அகெயின் ஹைலைட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்க்கு என்கிட்ட இருக்கிற அந்த ஹைலைட் தான் ஒரு ஹைலைட்டட் பர்பிள் நான் வச்சுருக்கேன், வைலட். பிகாஸ் இந்த செட்டில் வந்து பர்பிள் கிடையாது. இது ரெண்டுமே ஒரு மாதிரி பிங்கிஷ் அண்ட் டார்க், இது ரெண்டுமே ஒரே ஷேட் மாதிரி தான் இருக்கும். லைக் லைட் பர்பிள் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரல் மாதிரி இருக்கும். லெட் மீ ஷோ யூ. பார்த்தீங்களா, அது கூட ப்ரிட்டியாக இருக்குல்ல. லெட் மீ ஆட் சம்வேர். ஓகே, வாவ். எனக்கு இப்போ இதை பார்த்தது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. Let's see how it comes. How's it guys? Nice. ஓகே, இந்த ஹைலைட்டர் நான் ஏன் இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அது வந்து வச்சிருந்தேன், பட் அது வந்து ஒரு லைனாக போட்டால் பியூட்டிஃபுல்லாக இருக்காதுன்னே நான் அதை யூஸ் பண்ணல. பட் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை ரியலி இட்ஸ் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி அண்ட் ஐ திங்க் இதை வந்து நம்ம இன்னும் மோர் யூஸ் பண்ணலாம். அண்ட் யா, ஸோ இன்கேஸ் யூ டோன்ட் வாண்ட் இன்வெஸ்ட் இன் ஹைலைட்டர்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் பென்சில் இது லாங் இதில் ஷார்ட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ப்ரிட்டியாக தான் இருக்கும். அண்ட் இது எதுவுமே பண்ணலைன்னா கூட நல்லா இருக்கும். பட் இன்கேஸ் யூ வாண்ட் டு டெக்கரேட் இட் லைக் மீ, யூ கேன் யூஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் ஜேர்னலிங். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஐ ஹோப் யூ லைக் this video, and in case you find it helpful, please let me know in the comments. It will mean a lot. And நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, it's Tara. Bye bye from Benny. Spread love, spread smiles. Keep going. Bye.